இந்த வீடியோவில் நம்ம பாலிட்டி உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும் அப்படிங்கிற டாபிக் தான் ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ஃபஸ்ட்டு எடுத்ததுமே மாநகராட்சிகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து அப்டேட்டட் டேட்டா கிடையாது. ஸோ இப்போது கரண்ட்டில் 2025 டேட்டா படி எத்தனை மாநகராட்சிகள் இருக்குது அப்படின்னா 25. ஓகேவா? ஸோ ரீசெண்டாக ரெண்டெண்ணும் இது பண்ணியிருப்பாங்க. பட் அது இன்னும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் ஆகலை. ஸோ எல்லா வெப்சைட்ஸ்லேயுமே கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் ஆல்சோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு 25 அப்படிங்கிற டேட்டா தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 25 அப்படிங்கிறது காரைக்குடி, திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை. ஸோ இந்த 4 மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தினதுக்கப்புறம் 25 உயர்ந்திருக்கும். ஓகேவா? அப்போ தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சிகள் இருக்குது அப்படின்னா 25. 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவிலேயே மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு. அப்போது இந்தியாவில் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எதுன்னு கேட்டால் 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி. இது வந்து நிறைய டைம் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நகர்ப்புறத்தை மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி என்றும் கிராமப்புறத்தை ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி என்றும் பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நகரம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி. அதுவே ஒரு கிராமம்னு இருந்துச்சுன்னா அதை ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி அப்படிங்கிறது பிரிச்சிருப்பாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து மாநகராட்சி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் 1,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகையுடன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நிமிஷம். ஸோ மாநகராட்சினா என்னென்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பல லட்சம் மக்கள் தொகையும் அதிக வருவாயும் இருக்கிற ஊர்களை தான் மாநகராட்சியாக தமிழ்நாடு அரசு அறிவிக்கும். அப்படி தான் இப்போ இந்த புக் டேட்டா படி, ஸோ இதுபடி நாகர்கோவில் வந்து அப்போது 12வது மாநகராட்சியை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 15 ஆயிருக்கும். அப்படியே ஆட் ஆகி இப்போ வந்து 25 மாநகராட்சி இருக்குது. ஸோ அப்போது பல மக்கள் தொகை அப்படிங்கிறது பல லட்சம் இருக்கணும், நிறைய வருவாய் இருக்கணும். அதுதான் வந்து மாநகராட்சியாக இருக்கக்கூடிய கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து நகராட்சிக்கு கண்டிஷன் பாருங்கள். மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் 1,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் இருக்கக்கூடிய வருவாய் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர்களை தான் நகராட்சி அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ மாநகராட்சி ஃபஸ்ட்டாக உருவானது நம்ம சென்னைன்னு பார்த்தோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது அப்படின்னா வாலஜாப்பேட்டை. இது வந்து வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. அதே போல் நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் எது அப்படின்னா காஞ்சிபுரம். ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸ் கொஸ்டின் எல்லாம் நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது பேரூராட்சி. ஸோ பேரூராட்சி அப்படின்னா நகரத்துக்கும் கிராமத்துக்கும் இடைப்பட்ட ஊர். ஒரு 10,000 பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால் அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பேரூராட்சி. அப்போ மாநகராட்சினா என்ன பார்த்தோம், பல லட்சம் மக்கள் தொகை. 1,00,000 மக்கள் தொகைக்கு அதிகமாக இருந்தால் நகராட்சி. அதுவே 10,000 பேர் வாழக்கூடிய ஒரு ஊராக இருந்தாலே, ஸோ 10,000 அபோவ் அந்த மாதிரி இருந்தாலே அது பேரூராட்சின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு எங்கே தான் அறிமுகப்படுத்தப்பட்டது, தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. மாநகராட்சிக்கு யார் ஆணையராக இருப்பாங்க அப்படின்னா இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி, ஒரு IAS ஆஃபீஸர் தான் வந்து ஆணையராக இருப்பாங்க. நகராட்சிகளுக்கு அரசு அதிகாரிகள் நகராட்சி ஆணையர்களாக நியமிக்கப்படுவாங்க. ஓகேவா? யார் இருப்பாங்க, நகராட்சி ஆணையர்கள். அதே மாதிரி பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னா செயல் அலுவலர், EO எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்கிறவங்க. அவங்க தான் வந்து பேரூராட்சிக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருப்பாங்க. அடுத்தது ஊராட்சி ஒன்றியம் பற்றி பார்க்கலாம். கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்புக்கு பெயர் தான் கிராம ஊராட்சி. ஸோ கிராம ஊராட்சி அப்படிங்கிறது எதற்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் அரசுக்கும் இடையில ஒரு இணைப்பு பாலமாக இருக்கக்கூடியது தான் இந்த கிராம ஊராட்சி. அப்போது கிராமங்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப பல பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. இதன் பிரதிநிதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஸோ தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஊராட்சி மன்ற தலைவர், பகுதி உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் கவுன்சிலர், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர். ஸோ நம்ம வந்து ஓட் பண்ணுவோம் இல்லையா, அந்த வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஊராட்சி எலெக்ஷன் வந்து தனியாக நடக்கும். ஓகேவா? ஸோ அதில் ஓட் பண்ணியிருப்பாங்க. இந்த கலராக பேலட்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா? அதுதான். அடுத்தது ஊராட்சி ஒன்றியம்.
ஸோ பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர், அதாவது கவுன்சிலர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். கவுன்சிலர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களில் ஒருத்தரை ஊராட்சி ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினரை தான் நம்ம கவுன்சிலர்னு சொல்லுவோம். ஸோ அந்த கவுன்சிலர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ஹெட்டை வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுத்துப்பாங்க. ஸோ வட்டார வளர்ச்சி அலுவலர், இதன் நிர்வாக அலுவலர். ஸோ இந்த ஊராட்சி ஒன்றியத்தோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா BDO, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பார்ல, வட்டார வளர்ச்சி அலுவலர். அவர் தான் வந்து ஊராட்சி ஒன்றியத்துக்கு நிர்வாக அலுவலராக இருக்கார். ஸோ விழுப்புரம் மாவட்டத்தில் தான் அதிகப்படியாக 22 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன. நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மாவட்ட ஊராட்சி. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட ஊராட்சி அமைக்கப்பட்டுள்ளது. 50,000 மக்கள் தொகை என்ற அடிப்படையில் மாவட்டம் பல பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. ஓகேவா? ஸோ பகுதி உறுப்பினர்களை கிராம ஊராட்சி மக்கள் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கின்றனர். மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் தங்களில் ஒருவரை மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக தேர்ந்தெடுக்கிறார். ஓகேவா? ஸோ ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களின் வளர்ச்சி திட்டங்களை கண்காணிக்கவும் மேற்பார்வையிடவும் செய்கின்றார். அப்போ மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கான தலைவரை அவங்களே தேர்ந்தெடுத்துப்பாங்க. உள்ளாட்சி அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளால் நியமிக்கப்படுகின்றன. அதாவது ஸோ தொகுதிகள் பகுதிகள் என அழைக்கப்படுகின்றன. அப்போது உள்ளாட்சி அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியால் நிர்வகிக்கப்படும். ஓகேவா? ஸோ நம்ம அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதில் ஒவ்வொரு ஆளையும் நம்ம எலெக்ட் பண்ணி தேர்ந்தெடுப்போம். நம்ம தான் ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறோம். அதில் அந்த கவுன்சிலர்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணுறவங்க அவங்களுக்கான தலைவரை தேர்ந்தெடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ பகுதி உறுப்பினர்களை மக்கள் நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கின்றனர். அதுதான் அந்த வார்டு மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம தான் செலக்ட் பண்ணுவோம். அவ்வாறே மாநகராட்சி தலைவரும், ஸோ மாநகராட்சியோட தலைவர் யாருன்னா மேயர். ஓகேவா? மாநகராட்சியோட தலைவர் யார்? மேயர். ஆனால் நிர்வாக தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு IAS ஆஃபீஸர் தான் இருப்பாங்க. நகராட்சி தலைவரும் நேரடி தேர்தல் மூலம் மக்களால் தேர்வு செய்யப்படுகிறார். அப்போது நகராட்சி தலைவரையும் செலக்ட் பண்ணுறது யாரு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தான். மாநகராட்சி துணைத் தலைவரும் நகராட்சி துணைத் தலைவரும் அந்தந்த பகுதி உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுவார்கள். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் இது. ஓகேவா? ஸோ இதில் வந்து மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இங்கே மேலே சொன்னேன் இல்லையா, மாநகராட்சிக்கு யார் தலைவராக இருப்பாங்க, ஸோ மாநகராட்சியோட அதிகாரி யாராக இருப்பாங்க, நகராட்சிகளுக்கு யார் அதிகாரியாக இருப்பாங்க, பேரூராட்சிக்கு யார் அதிகாரியாக இருப்பாங்க, ஊராட்சி ஒன்றியத்துக்கு BDO இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த தான் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் நம்ம குழம்புற இடம். ஓகேவா? ஓகே. ஸோ இது திருப்பி படிக்கும்போது கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். இப்போது கிராம ஊராட்சியோட பணிகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, குடிநீர் வழங்குதல், தெருவிளக்கு அமைத்தல், தெருக்களை தூய்மைப்படுத்துதல், கழிவுநீர் கால்வாய் அமைத்தல், ஊர் சாலைகள் அமைத்தல், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்துதல். ஸோ விருப்ப பணிகள் அப்படின்னு பார்த்தோன்னா பூங்கா அமைத்தல், நூலகம் அமைத்தல், விளையாட்டு மைதானம் அமைத்தல். மாநகராட்சியோட பணிகள் என்னென்னா அதே மாதிரி தான். குடிநீர் வசதி, தெருவிளக்கு அமைச்சு கொடுக்கறது, தூய்மை பணி, மருத்துவ சேவை, சாலை அமைத்தல், மேம்பாலம் அமைத்தல், சந்தைகளுக்கான இடவசதி, கழிவுநீர் கால்வாய், திடக்கழிவு மேலாண்மை, மாநகராட்சி பள்ளிகள், பூங்கா, விளையாட்டு மைதானம், பிறப்பு இறப்பு பதிவு. ஓகேவா? ஸோ இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாநகராட்சியோட பணிகளுக்கு கீழே வருது. அப்போ இந்த வேலைகளை எல்லாம் யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மன்ற கூட்டங்களில் போடப்படும் தீர்மானங்களின்படி ஆணையாளர் அல்லது அதிகாரி அந்த பணிகளை தனக்கு கீழுள்ள அலுவலர் மற்றும் ஊழியர்களை கொண்டு செயல்படுத்துகிறார். இப்படி அப்பணிகள் சிறப்பாக நடைபெற பல அடுக்குகளிலும் பணியாற்ற ஊழியர்கள் உண்டு. ஓகேவா? கிராம ஊராட்சியோட வருவாய் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, வீட்டு வரி, தொழில் வரி, கடைகள் மீதான வரி, குடிநீர் இணைப்புக்கான கட்டணம், நிலவரியிலிருந்து குறிப்பிட்ட பங்கு, சொத்துரிமை மாற்றம் குறிப்பிட்ட பங்கு, மத்திய மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீடு. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து கிராம ஊராட்சிக்கு உண்டு. மாநகராட்சியோட வருவாயின்னு பார்த்தோன்னா, வீட்டு வரி, குடிநீர் வரி, கடைகள் மீதான வரி, தொழில் வரி, பொழுதுபோக்கு வரி, வாகன கட்டணம், மத்திய மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீடு.
நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கிராம சபை கூட்டம். ஸோ கிராம சபை கூட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை நடக்கும்? 6 முறை நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 4 தடவை நடந்துட்டு இருந்துச்சு. அதிகமான முறை எந்த மாநிலத்தில் தான் நடக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் 6 நாள் நடக்கும். ஸோ என்னைக்கெல்லாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 26 நடக்கும். அதுக்கப்புறம் ஏப்ரல் 24 நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மே 1 நடக்கும். அடுத்தது அக்டோபர் 2 நடக்கும். ஆகஸ்ட் 15 நடக்கும். ஓகேவா? ஸோ ஆகஸ்ட் 15. அதுக்கப்புறம் மார்ச். ஸோ ஓகே, இதில் வந்து ஏப்ரல் 24 கிடையாது. ஸோ ஜனவரி 26. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மே 1, ஆகஸ்ட் 15, அதுக்கப்புறம் அக்டோபர் 2, அதுக்கப்புறம் வந்து மார்ச் 22. ஸோ இந்த மார்ச் 22 வந்து உலக தண்ணீர் தினம். ஓகேவா? அதே போல் நவம்பர் 1 வந்து உள்ளாட்சிகள் தினம். ஸோ இந்த 6 நாட்கள்லையும் நடக்கும். ஸோ ஜனவரி 26 வந்து குடியரசு தினம், மே 1 அப்படிங்கிறது வந்து உழைப்பாளர் தினம், மார்ச் 22 தண்ணீர் தினம், அக்டோபர் 2 வந்து காந்தி ஜெயந்தி, நவம்பர் 1 உள்ளாட்சி தினம், ஆகஸ்ட் 15 வந்து சுதந்திர தினம். ஸோ இந்த 6 நாட்களும் நடக்கும். ஸோ இது கிராம சபை கூட்டம் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 243 சப்கிளாஸ் ஏ. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு கிராம சபை அப்படிங்கிறது ஒன்று நடக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா, நல்லா பார்த்துக்கணும். இந்த ஆர்டிக்கலும் ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். நம்ம கான்ஸ்டியூஷனில் ஒரு வருடத்தில் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் 243 சப்கிளாஸ் ஏ. அடுத்தது ஓகே, இந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்கிறதுக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்கா அப்படின்னா 18 வயசு நிறைவடைந்த எல்லாருமே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம். ஓகேவா? அதாவது வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாரும் கலந்துக்குவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து அப்டேஷன் கொடுக்கல. ஸோ இதுக்கு கூட எதெல்லாம் பார்த்துக்கணும்? மார்ச் 22, நவம்பர் 1. அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரங்களை பரவலாக்குவது என்ற நோக்கத்திற்காக தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992 ஏப்ரல் 24 கொண்டு வரப்பட்டுச்சு. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டானது. இப்படியான ஒரு அமைப்பு வேண்டும் என்று இதற்கு இப்பெயர் வைத்தவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி தான் பேர் வச்சிருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் தேசிய ஊராட்சி தினம் எப்போ? ஏப்ரல் 24. ஸோ 1992 ஏப்ரல் 24 அப்படிங்கிறது தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட தினம். ஓகேவா? அந்த ஏப்ரல் 4 தான் வந்து நம்ம பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவோம். இதுக்கு இந்த பேரை வச்சது யார் அப்படின்னா மகாத்மா காந்தி. தேசிய ஊராட்சி தினம் அதான் பஞ்சாயத்து ராஜ் டே எப்போ? ஏப்ரல் 24. பஞ்சாயத்து ராஜோட சிறப்பம்சங்கள் என்னெல்லாம்னு பார்த்தோன்னா கிராம சபை அமைத்தல், 3 அடுக்கு ஊராட்சி அமைப்பு, இடஒதுக்கீடு, தேர்தல், பதவிக்காலம், நிதிக்குழு, கணக்கு மற்றும் தணிக்கை. ஸோ இது எல்லாமே யாரோட வேலை? பஞ்சாயத்து ராஜோட வேலை தான். நெக்ஸ்ட்டு உள்ளாட்சியில் பெண்களின் பங்கு. ஸோ அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் 33% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் 38% இடங்களில் வெற்றி பெற்றனர் என்பது சிறப்பு. ஓகேவா? ஸோ 2016 நம்ம தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடம் ஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் கொண்டுள்ளது. இது ரொம்ப முக்கியமான டேட்டா. ஸோ இதுக்கு கூடயே நம்ம இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டாக உள்ளாட்சியில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொண்டு வந்த ஸ்டேட் எது அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னா பீகார் 2006 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதை நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மீட்டிங்கில் வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது பீகார். தமிழ்நாடு எப்போ கொண்டு வந்தாங்க? 2016 கொண்டு வந்தாங்க. அடுத்தது உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இதற்கான தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. ஸோ மாநில தேர்தல் ஆணையம் தான் இதற்கான பொறுப்பை வந்து ஏற்றுப்பாங்க. ஓகேவா? இந்த தேர்தலை நடத்துறது மாநில தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் கிடையாது. ஸோ சட்டசபை, நாடாளுமன்றத்துக்கான தேர்தலை தான் இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தும். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாநில தேர்தல் ஆணையம் உள்ளது. தமிழகத்தின் தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குது? சென்னையில் இருக்க, கோயம்பேட்டில் இருக்குது. ஸோ இதில் வந்து சில டேட்டாஸ் நம்ம கரெக்ட் பண்ணணும்.
கிராம ஊராட்சிகள் இப்போ எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12620 கிராம ஊராட்சிகள் இருக்குது. ஊராட்சி ஒன்றியங்கள் 388 இருக்குது. மாவட்ட ஊராட்சி 31 தான், பேரூராட்சி 561, நகராட்சிகள் அப்படிங்கிறது 138 இருக்குது, மாநகராட்சிகள் அப்படிங்கிறது 25 இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிராம ஊராட்சிகள் 12620, ஊராட்சி ஒன்றியம் 388, மாவட்ட ஊராட்சி 31, பேரூராட்சி 561, நகராட்சிகள் 138, மாநகராட்சிகள் 25. ஓகே, ஸோ இதுக்கான இங்கிலீஷ் நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாநகராட்சினா கார்ப்பரேஷன், நகராட்சி முனிசிபாலிட்டி, பேரூராட்சி டவுன் பஞ்சாயத், கிராம ஊராட்சி வில்லேஜ் பஞ்சாயத், ஊராட்சி ஒன்றியம் பஞ்சாயத்து யூனியன், தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன். ஸோ இப்போ புக் பேக் பார்க்கலாமா? பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து டேஷ் என அமைக்கப்படுகிறது அப்படின்னா ஊராட்சி ஒன்றியம். ஓகேவா? தேசிய ஊராட்சி தினம் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 24. இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம் எது அப்படின்னா நம்ம சென்னை தான். அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம் எது? விழுப்புரம். மாநகராட்சியின் தலைவர் மேயர். ஓகேவா? இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் தமிழ்நாடு. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992 ஏப்ரல் 24. இந்த பேரை வச்சது யார்? மகாத்மா காந்தி. உள்ளாட்சி பிரதிநிதிகளோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி எது அப்படின்னா வாலஜாபேட்டை. ஓகேவா? வாலஜாபேட்டை. நெக்ஸ்ட் பொறுத்துக பாருங்கள், கிராம சபை. ஸோ கிராம சபை அப்படிங்கிறது இதுதான் ஆன்சர். கிராம சபை வந்து நிரந்தர அமைப்பு. ஊராட்சி ஒன்றியம் அதோட தலைவராக யார் இருப்பாங்க? பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், வட்டார வளர்ச்சி அலுவலர். பேரூராட்சிக்கு செயல் அலுவலர் தலைவராக இருப்பார், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். உள்ளாட்சி தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சமத்துவம் அப்படிங்கிற ஒரு லெசன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சமத்துவம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு மனப்பான்மை தான் என்னன்னு சொல்லுவோம்? சமத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இனம், பால், சமயம் இந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் இருக்கணும். ஸோ பேராசிரியர் லாஸ்கி அவர்களது கூற்றின்படி சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும். முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும். அப்போ இதை சொன்னது யார் அப்படின்னா லாஸ்கி. ஓகே, சமத்துவத்தின் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சமத்துவம் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே தேவைதான் இல்லையா? இப்போ வந்து சமத்துவம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இருக்கும். அதனால நிறைய பாகுபாடுகள் வரும் பொழுது நிறைய ப்ராப்ளம்ஸும் அது கூடவே வரும். ஸோ குடிமை சமத்துவம், சமூக சமத்துவம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா குடிமக்களும் சம தகுதியை உடைய உரிமை உடையவர்கள் அப்படிங்கிறது தான். ஜாதி, மதம், நிறம், இனம் இந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாட்டையும் காட்டக்கூடாது. அதுதான் சமூக சமத்துவம். குடிமை சமத்துவம் அப்படிங்கிறது அனைத்து குடிமக்களுக்கும் எல்லா குடியியல் உரிமைகளும் கிடைக்கணும். அதுதான் குடிமை சமத்துவம். ஸோ குடிமக்கள்கிட்ட உயர்ந்தோர், தாழ்ந்தோர், ஏழை, பணக்காரன் அந்த மாதிரி வித்தியாசங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற பதத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ஏவி டைசி. ஓகேவா? ஏவி டைசி. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சட்டத்தின் ஆட்சி என்ற ரூல் ஆஃப் லா. ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் சொல்லணும்னா ரூல் ஆஃப் லா. ஸோ இந்த வேர்டு யார் சொன்னது, இது யாரோட பதம் அப்படின்னா ஹூ காயின் திஸ் வேர்ட் அப்படின்னா ஏவி டைசி. மறக்கவே கூடாது. அரசியல் சமத்துவம். ஸோ அரசியல் சமத்துவம் என்னென்னா இந்தியா உள்ளிட்ட அனைத்து மக்களாட்சி நாடுகளும் அவற்றின் குடிமக்களுக்கு அரசியல் உரிமைகளை உறுதியளிக்கின்றன. என்னெல்லாம் அப்படின்னா வாக்களிக்கும் உரிமை, பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை, அரசை விமர்சனம் செய்யும் உரிமை. ஸோ அப்போ இது எல்லாமே என்னத்துக்கு கீழே வருது அப்படின்னா அரசியல் சமத்துவம் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே வரக்கூடியதான். இதேவே ஆப்ஷனில் வைப்பாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்து பின்வருவனவற்றுள் எது அரசியல் சமத்துவம் அல்ல அப்படின்னு கூட கேட்பாங்க. ஓகேவா? அப்போ வாக்களிக்கும் உரிமையெல்லாம் அரசியல் சமத்துவத்தில் வரக்கூடியது தான். அடுத்தது 18 வயது பூர்த்தி அடைந்த அனைவரும். நம்ம நேற்றே பார்த்துருப்போம் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறது வயது வந்தோர் வாக்குரிமை. ஸோ 18 வயசு ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா எல்லாருமே ஓட் போடுறதுக்கு தகுதியுடையவங்க தான். அப்போது 1952 நடைபெற்ற முதல் பொது தேர்தல்லையே இந்தியாவுக்குள்ள பெண்களுக்கு வந்து வாக்குரிமை கொடுத்துட்டாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா. ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்ன்னு பார்த்தோன்னா நேற்று சொன்ன மாதிரி 1920 நடந்த எலெக்ஷன், அந்த 2021 பீரியடில் நடந்த எலெக்ஷன்
எலெக்ஷனில் வந்து பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்துருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில். ஸோ ஆனால் சுவிட்சர்லாந்து நாட்டில் 1971 தான் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. ஸோ நேற்று என்ன பார்த்தோம், சுவிட்சர்லாந்தில் நேரடி மக்களாட்சி அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் அந்த சுவிட்சர்லாந்து. இந்தியாவில் 25 வயது பூர்த்தியடைந்த அனைவரும் தேர்தலில் போட்டியிடலாம். ஓகேவா? அதாவது இப்போ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னா ஓகே 25 ஏஜ், இதுவே குடியரசுத் தலைவர் ஆளுநர் எல்லாம் பார்த்தீங்கன்னா 35 வயசு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஏஜ் க்ரிட்டேரியா இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம பெரிய கிளாஸஸில் பார்க்கலாம், ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து அரசை விமர்சிக்கலாம் என்ற உரிமை ஒரு முக்கியமான உரிமை என்பதோடு மக்கள் தங்களது மாறுபட்ட கருத்துக்களை பல்வேறு வகையிலும் தெரிவிக்கலாம். நாட்டின் பிரதமரின் வாக்கின் மதிப்பும் ஒரு சாதாரண மனிதனின் வாக்கின் மதிப்பும் பொது தேர்தலில் ஒன்றே என்பது அரசியல் சமத்துவத்தை குறிக்கிறது. ஓகேவா? எத்தனை பேர் நீங்கள் ஓட்டு போட்டாலும் எல்லா ஓட்டும் ஈக்குவல் தான், அதை சொல்கிறது தான் அரசியல் சமத்துவம். ஸோ பாலின சமத்துவம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது தெரியும் நமக்கு, ஆண் பெண் ஈக்குவல்னு சொல்கிறது. ஸோ இது ஆண் பெண் வேறுபாடின்றி இருபாலருக்கும் சமமான ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் இது ஆர்டிக்கல் 39 சப்கிளாஸ் டி. ஓகேவா? இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ ஆர்டிக்கல் 39 சப்கிளாஸ் டி 39 உட்பிரிவு டி. ஓகேவா? இதுதான் வந்து ஆண் பெண் இருபாலருக்கும் சம வேலைவாய்ப்பு சம ஊதியம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். அடுத்தது இப்போ தான் பார்த்தோம், உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்காக 50% இடஒதுக்கீடு ஃபஸ்ட்டாக பீகாரில் கொடுத்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் 2016 வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதே போல் 2017 ஆண்டின் நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் 5வது. ஸோ சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படிங்கிறது நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். 2015 வந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க, சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல். ஸோ எத்தனை கோல்ஸ் இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 கோல்ஸ் இருக்கும். இதை அடைவதற்கான இலக்கு எந்த வருடம் அப்படின்னா 2030. அப்படி என்ன கோல்ஸ் இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்ததும் வறுமை இல்லா நிலை, நோ பாவர்ட்டி அப்படிங்கிறது இருக்கும். செகண்ட் வந்து நோ ஹங்கர் இருக்கும். ஓகேவா? தேர்டு வந்து நல்ல உடல் நலம். ஃபோர்த்து வந்து கல்வி. 5வது வந்து இதான் பாலின சமத்துவம் அப்படிங்கிறது தான் 5வதாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஒரு 17 குறிக்கோள்கள் இருக்கும். அந்த குறிக்கோளை நம்ம 2030க்குள்ளே அடையணும் அப்படிங்கிறது தான் இலக்கு. ஓகேவா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அந்த 5வதாக அந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோலில் குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 19ஆம் நூற்றாண்டிலிருந்து பல்வேறு முயற்சிகள் பெண்களின் முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஸோ ராஜாராம் மோகன் ராய் தான் நமக்கு பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறத நிறுவியிருப்பார் இல்லையா? ஸோ 1828. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் எடுத்துட்டோம் அப்படின்னா 1860 வந்து அந்த விதவைகள் மறுமண சட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருப்பார். ராஜாராம் மோகன் ராயை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம், 1829 சதி ஒழிப்பு அப்படிங்கிறதுல முக்கிய பங்காற்றியிருப்பார். தயானந்த சரஸ்வதி, ஸோ இந்தியருக்கே அப்படின்னு சொன்னவர் தான். அடுத்தது மகாதேவ் கோவிந்த் ரானடே, எம்ஜி ரானடே. ஸோ இவர் வந்து ஒரு நீதிபதி அண்டு தக்கான கல்விக் கழகம், புனே சர்வஜனிக் சபா. ஸோ இதெல்லாம் இவர் உருவாக்குனது. நெக்ஸ்ட்டு தாராபாய் ஷிண்டே, பேகம் ருஹேயா சஹாவத் ஹுசைன். ஸோ இவங்க எல்லாருமே பெண்கள் சம அந்தஸ்து பெறுவதற்கு கடினமான பணியாற்றியவர்கள் குறிப்பிடத்தகுந்தவர்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது மனித மாண்பு. ஸோ மனித மாண்பு அப்படிங்கிறது சுயமரியாதை. அப்போ சுயமரியாதை அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு யார் ஞாபகம் வந்துடணும்? பெரியார். ஸோ பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்? 1925 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ எந்த மாநாட்டிலேருந்து அவர் வெளியே வந்து இந்த சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பார்னா காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஒரு காங்கிரஸ் மாநாட்டில் தான். ஸோ அதில் கூட திருவிக்கா இருந்திருப்பார். அங்கே வந்து அந்த ஆல்ரெடி வந்து சேரமான் குருகுலம் ப்ராப்ளம் போயிட்டுருக்கும். ஸோ சேரமான் குருகுலத்தில் அந்த சாதி வேறுபாட்டு வச்சு அந்த உயர் சாதியை சேர்ந்தவங்களுக்கு தனியாக சாப்பாடு கொடுப்பாங்க, தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த பிள்ளைங்களுக்கு தனியாக சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து பெரியார் எதிர்த்திருப்பார். இதெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். பட் அதை வந்து காங்கிரஸ் வந்து கேட்க மாட்டாங்க. இது மாதிரி நிறைய ஒரு தர்க்கங்களுக்கு இடையில தான் 1925 அவர் அந்த காங்கிரஸ் மாநாட்டிலேருந்து காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மாநாட்டிலேருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறத 1925 ஆரம்பிப்பார். ஸோ அந்த சுயமரியாதை இயக்கத்தோட முக்கியமான நாளிதழ் ஒரு புத்தகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குடியரசு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ரீகேப் மாதிரி இருக்கும்.
10th புக்கில் நமக்கு இதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஒன்ஸ் அப்படியே இதை பார்த்துட்டு அதை எடுத்து ரீட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். மனித மாண்பு என்பது முக்கியமான மனித உரிமை என்பதோடு இதிலிருந்தே அனைத்து அடிப்படை உரிமைகளும் தோன்றுகின்றன. ஓகேவா? நெக்ஸ்ட், வாய்ப்பு மற்றும் கல்வியில் சமத்துவம். அனைத்து தனி மனிதர்களும் கல்வியினை பெறுவதற்கு வாய்ப்புகளை கொண்டிருத்தல் வேண்டும். சமூகத்தில் நாம் சமமாக நடத்தப்படுவதற்கு நமக்கு சமத்துவம் தேவைப்படுகிறது. நாம் சமமாக நடத்தப்பட்டால் மதிப்பையும் மாண்பையும் பெறுவோம். ஸோ இந்திய அரசியலமைப்பில் சமத்துவம். ஸோ நம்ம நேற்று பார்த்தோம் ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படிங்கிறது. ஓகேவா? நம்மளோட அடிப்படை உரிமைகள் வந்து 6 சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்துருப்போம். ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ், கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். ஸோ இந்த 6ஐயும் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது தான் ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படிங்கிறது, சமத்துவம். ஓகேவா? அப்போ அந்த சமத்துவம் அப்படிங்கிறது எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரை இருக்குது அப்படின்னா ஆர்டிக்கல் 14 18 வரைக்கும் இருக்கக்கூடியது தான் சமத்துவம். ஸோ ஆர்டிக்கல் 14 என்ன சொல்லும் அப்படின்னா அனைவரும் ரைட் டு ஈக்குவாலிட்டி, அனைவரும் சமம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 14. ஸோ ஆர்டிக்கல் 15 என்ன சொல்லும் அப்படின்னா இந்திய குடிமக்கள் எல்லார்ட்டையுமே வந்து இனம், ஜாதி, பாலினம், நிறம் இந்த மாதிரி ஒரு எதையும் அடிப்படையாக கொண்டு வேறுபாடு காட்டக்கூடாது. ஸோ நோ டிஸ்கிரிமினேஷன், ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 15. ஸோ ஆர்டிக்கல் 16 என்ன சொல்லும்? பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது, பொது வேலை வாய்ப்புகள், பொது வேலைகளில் வேலைவாய்ப்பு அளித்தல் அப்படிங்கிறது தான் 16. அண்ட் 17 என்ன சொல்லும் அப்படின்னா அந்த தீண்டாமை பற்றி பேசக்கூடியது. ஓகேவா? ப்ராஹிபிஷன் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகே, ஸோ அதை சொல்கிறது தான் ஆர்டிகல் 17. 18 வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஸோ இந்த நேம்ஸ்க்கு முன்னாடி வந்து படித்து வாங்கின பட்டம் தவிர மற்ற பட்டங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஆர்டிகல் 18. ஓகேவா? ஸோ இதான் 14 18 வரைக்கும் இருக்கக்கூடியது. ஸோ இதை தான் ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு சொல்கிறோம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அனைவரும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்பது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21 மேலும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ ரைட் டு லிவ் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 21. ஸோ இந்த ஆர்டிக்கல் 21 படி தான் ஒரு மனிதன் வந்து அவனுக்கு விருப்பமான மாதிரி மேரேஜ் பண்ணிக்கலாம், அவனுக்கு விருப்பமான மாதிரி வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஸோ அவன் வந்து அவனுக்கு குடிநீர் குடிக்கிறதுக்கான உரிமை இருக்குது, குடிநீர் பெறுவதற்கான உரிமை இருக்குது. இந்த மாதிரி ஒரு வாழ்வியல் சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 21 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ மேனகா காந்தி கேஸ் அது வந்து இந்த ஆர்டிக்கல் 21ஓட ரிலேட்டடானது தான். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட்டு நான் சொன்னது தான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர்டிக்கல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிக்கல் 15 பாகுபாட்டை தடை செய்கிறது. ஆர்டிக்கல் 16 பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளித்தல். 17 தீண்டாமையை ஒழித்தல். 18 பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்தல். ஓகேவா? அப்படியே இதை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும், எப்போ கேட்டாலும் தெரியணும். நெக்ஸ்ட்டு ஸோ சமத்துவத்தை பின்பற்றும் வழிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது யூஸ்வலாக நம்ம எல்லாம் இது பண்ணுறது தான். ஓகே, ஸோ சமத்துவம்னா ஈக்குவாலிட்டி, சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா. ஸோ ரூல் ஆஃப் லா யாரோடது? ஏவி டைசி. முடியாட்சினா மொனார்கி. ஓகேவா? மன்னர் ஆட்சியை தான் முடியாட்சின்னு சொல்லுவோம். சலுகைகள் ப்ரிவிலேஜஸ். பாகுபாடுன்னு எடுத்துட்டோன்னா டிஸ்கிரிமினேஷன். ஆர்டிக்கல் 15. பின்வருவனவற்றுள் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை அப்படின்னா தேர்தலில் போட்டியிடும் உரிமை வந்து சமத்துவத்தின் கீழ் வராது. கீழ்கண்டவைகளில் எது அரசியல் சமத்துவம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கத்திற்கு மனு செய்வது, பொது கொள்கைகளை விமர்சிப்பது தான் அரசியல் சமத்துவம். ஓகே, இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படும் வயது 18. ஜாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை என்ன அப்படின்னா ஸோ ஜாதி மதம் அடிப்படையில். ஸோ அதுதான் மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை தான். அவனே கொஷினில் கொடுத்துட்டான், அதுதான் வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு எதுனா 1971. குடிமை சமத்துவம் டேஷுக்கு முன்பு அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது.
சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம். டேஷ் முதல் டேஷ் வரையிலான இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் சமத்துவ உரிமையை குறிக்கின்றன. இப்போ தான் பார்த்தோம் 14லேருந்து 18 வரை. தேர்தலில் போட்டியிடும் உரிமை என்பது அது வந்து அரசியல் உரிமை. சமத்துவம் என்பது முதலாவதாக பாகுபாடு இல்லாதது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த லெசனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அரசியல் கட்சிகள், இதையும் அப்படியே பார்த்துடலாம். ஸோ அரசியல் கட்சிகள் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம இந்தியா 1950ஆம் ஆண்டு மக்களாட்சி நாடானது. துடிப்பான ஒரு மக்களாட்சி நாட்டிற்கு ஒரு வலிமையான அரசியல் கட்சி முறை அப்படிங்கிறது அவசியமான ஒன்றாகும். கட்சி முறை அப்படிங்கிறது நவீன கால தோன்றல். மக்களாட்சியில் மக்கள் எந்த விஷயங்கள் குறித்தும் தங்களது கருத்துக்களை வெளியிடலாம். ஸோ அரசியல் கட்சிகள் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரசியல் கட்சிகள் என்பவை தன்னார்வத்தோடு ஏற்படுத்தப்பட்ட தனி மனிதர்களின் அமைப்பு. ஸோ இவை பரந்த கருத்தியல் அடையாளங்களோடு சில கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு சமூகத்திற்கான திட்டங்களையும் நிரல்களையும் வடிவமைக்கின்றன. மேலும் அரசியல் கட்சிகள் மக்களின் ஆதரவை பெற்று தேர்தலில் வெற்றி பெறுவதன் மூலம் தமது கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகின்றன. ஸோ ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த அரசியல் கட்சியோட அளவு, அமைப்பு, கொள்கை எல்லாமே வந்து வேறுபடும். ஓகே. ஸோ ஒரு அரசியல் கட்சி, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதில் 3 விஷயங்கள் இருக்கும். ஒன்று வந்து தலைவர் இருப்பார், செயல் உறுப்பினர் இருப்பார், தொண்டர் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இருப்பாங்க. ஸோ அரசியல் கட்சிகள் வந்து எதுக்கு முக்கியத்துவம்னு பார்த்தோன்னா, இந்த அரசியல் கட்சிகள் தான் மக்களாட்சியின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துறது யார் தான் அப்படின்னா இந்த அரசியல் கட்சிகள் தான் பிரதிநிதித்துவப்படுத்துவாங்க. ஸோ இந்த அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது முறையாக அமைக்கப்பட்ட அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இல்லாமல் அரசாங்கத்தை அமைக்கும் முக்கிய காரணிகளாக இருக்கின்றன. ஓகே. ஸோ குடிமக்களுக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இடையே பாலமாக சேவை செய்வது இந்த அரசியல் கட்சிகள் தான். ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுவது எப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 ஆண்டுகளாக அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும். எத்தனை வருஷம்? 5 வருஷம் அரசியல் செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கணும். வேட்பாளர் குறைந்தபட்சம் 6% ஓட்டுகளை இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் பெற்றிருக்கணும். அப்போ தான் வந்து அதை ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி அங்கீகரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரசியல் கட்சிகளின் இயல்புகள். ஸோ அரசியல் கட்சிகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா பொதுவான குறிக்கோள் மற்றும் பகிர்ந்தளிக்கப்பட்ட மதிப்பீடுகளை கொண்ட மக்கள் குழுக்களாக இருக்கின்றன. தனக்கென கொள்கை மற்றும் திட்டங்களை கொண்டிருக்கும். ஆட்சியை கைப்பற்ற முயலும். தேசிய நலனை வலியுறுத்த முயற்சி செய்கின்றன. ஓகேவா? ஸோ கட்சியின் தேர்தல் அறிக்கை. தேர்தலுக்கு முன்பான பரப்புரையில் வேட்பாளர்கள் தங்களது கட்சி ஆட்சிக்கு வந்தால் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள், கொள்கைகளை அறிவிப்பார்கள். ஸோ இது நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஒவ்வொன்றா அப்படியே அடிச்சு விட்டுட்ருப்பாங்க. அதுதான் அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள். ஸோ வழங்குதல்னு பார்த்தோன்னா நேர்மையான எதிர்ப்பு, பொறுப்புடைமை, ஸ்திரத்தன்மை வழங்குதல் எல்லாம் இதான் வழங்குதல். பரிந்துரைத்தல்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட அலுவலகத்திற்கு ஒரு தனி நபரை பரிந்துரைப்பாங்க. ஏற்பாடு செய்தல் அப்படின்னு பார்த்தோன்னா அரசியல் பிரச்சாரம், பேரணி, ஸோ தேர்தலில் வெற்றி பெற தேர்தல் அறிக்கையை வெளியிடுறது, இதெல்லாம் ஏற்பாடு செய்தல். ஊக்குவித்தல் அப்படின்னா மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டம், கொள்கைகளை முன்வைத்தல். ஒருங்கிணைத்தல் சமுதாயத்தையும் அரசையும் இணைத்தல். தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களை ஒருங்கிணைத்தல். ஆட்சி அமைத்தல்னு பார்த்தா அரசாங்கத்தை ஏற்படுத்தி இயக்குதல், பொதுவான கொள்கைகளை உருவாக்குதல், இதுதான் ஆட்சி அமைத்தல். நெக்ஸ்ட் வந்து கட்சி முறைகளின் வகைகள். ஓகே. இப்போ எத்தனை வகையான கட்சி முறைகள் இருக்குது அப்படின்னா 3 வகையான கட்சி முறைகள் இருக்குது. ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை. ஸோ இந்த ஒரு கட்சி முறை அப்படிங்கிறது எங்கெல்லாம் காணப்படுறதுன்னா யூஸ்வலாக இந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ்லலாம் இந்த ஒரு கட்சி ஆட்சி முறை தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் இருக்கும். அவங்க தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. சீனா, வடகொரியா, கியூபா, ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ். இரு கட்சி ஆட்சி முறைன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும், ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கும். ஸோ லேபர் பார்ட்டி, லிபரல் பார்ட்டி அப்படிங்கிறது இந்த யூகேலலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ பிரிட்டன் தொழிலாளர் கட்சி மற்றும் பழமை வாய்ந்த கட்சி. அடுத்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக் பார்ட்டி அப்படின்னு சொல்லி 2 பார்ட்டிஸ் இருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பல கட்சி முறைன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்தியா தான் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்தியா, ஃப்ரான்ஸ், ஸ்வீடன், நார்வே. ஸோ இஷ்டத்துக்கு யார் வேணாலும் போகிற வரவங்கெல்லாம் பார்ட்டி ஆரம்பித்து எலெக்ஷனில் நின்றுக்கலாம். அதுதான் பல கட்சி முறை. ஸோ இந்தியாவில் அரசியல் கட்சி முறை. இந்தியாவில் கட்சி முறை 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றுச்சு. கூட்டாட்சி அமைப்பினை பின்பற்றும் நாடுகளில் 2 வகையான கட்சிகள் காணப்படுகின்றன. அப்போ நம்ம இந்தியா வந்து ஒரு ஃபெடரலிசம் சார்ந்த கண்ட்ரி கிடையாதா, கூட்டாட்சியை பின்பற்றுற கட்சி கிடையாதான்னு கேட்டால் நம்ம வந்து
குவாசி ஃபெடரலிசம், அதாவது ஒரு அரைகுறையான கூட்டாட்சி அப்படின்னு சொல்லலாம். அதை தான் யார் சொல்லியிருப்பாங்க? கேசி வேர் வந்து சொல்லியிருப்பார். குவாசி ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவை சொன்னது யார் அப்படின்னா கேசி வேர் சொல்லியிருப்பார். இது ஒரு கொஷின் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டாட்சி கண்ட்ரின்னு சொல்கிறது இல்லைன்னா, என்ன தான் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்தாலும் சரி, இல்லைனா மற்ற நேரங்கள்லையும் யார் சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது தான் நடக்கும். ஸோ ஒரு கூட்டாட்சி கொண்ட நாடு தான், பட் சென்ட்ரல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதை வந்து நம்ம எங்கேருந்து எடுத்திருப்போம்? கெனடாவில் இருந்து எடுக்கப்பட்டது அந்த ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதுதான் உண்மையில் இந்தியாவில் உலகில் அதிக எண்ணிக்கையிலான கட்சிகள் காணப்படுகின்றன. இந்தியாவின் கட்சிகள் 3 படிநிலையில் அமைந்திருக்கும். என்னெல்லாம்னா தேசிய கட்சி, மாநில கட்சி, பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள், சுயேட்சையாக இருக்கக்கூடிய கட்சிகள். ஸோ ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஸோ தேசிய கட்சிகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இப்போ 6 தேசிய கட்சிகள் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஐஎன்சி, அதாவது இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், ஓகேவா, காங்கிரஸ் பார்ட்டி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பகுஜன் சமாஜ், பிஜேபி. ஸோ 4 ஆச்சா? ஸோ 5 வந்து ஆம் ஆத்மி, 6வது எது அப்படின்னா நேஷ்னல் பீப்புள்ஸ் பார்ட்டி. ஓகேவா? ஸோ இந்த 6 கட்சியும் தான் வந்து இப்போ தேசிய கட்சியாக இருக்குது. ரீசெண்டாக திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாம் வந்து அந்த தேசிய கட்சி அப்படிங்கிற ஒரு தகுதியை வந்து இழந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு மாநில கட்சிகள். ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 6 மாநில கட்சிகள் இருக்குது. டிஎம்கே, ஏடிஎம்கே. ஸோ ரீசெண்டாக வந்து நாம் தமிழர் கட்சி இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் விசிகா. ஸோ இன்னும் 2 பார்ட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 6 பார்ட்டிஸும் மாநில கட்சி அந்தஸ்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்க மாநிலத்துக்குன்னு சொல்லி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்கும். ஸோ இதுக்கு கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள். ஸோ இந்த சுயேட்சைகள். ஸோ ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் நிற்பாங்க இல்லையா, புதுசாக முளைச்ச காளான், மழையில் நேற்று பெஞ்ச மழையில் புதுசாக முளைச்ச காளான் கூடன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி முளைச்சவங்க அந்த சுயேட்சை கட்சிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது தேர்தல் ஆணையம் சட்டப்பூர்வ அமைப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல்களை நடத்துவதற்கு அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திரமான சட்டப்படியான அரசியல் அமைப்பு. இதன் தலைமையிடம் எங்கே இருக்குது? நியூ டெல்லியில் இருக்குது. அப்போ நம்ம தேர்தல் ஆணையம் 1950 ஜனவரி 25 அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஜனவரி 25 தான் தேசிய வாக்காளர் தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அடுத்தது இந்தியாவில் அரசியல் கட்சிகளை அங்கீகரிப்பதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் சில விதிமுறைகளை வகுத்திருக்கு. ஸோ அதான் சொன்னேன். ஸோ பார்க்கலாம், இந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியமானது, அப்படியே மண்டையில் ஏற்றிக்கணும். ஓகேவா? தேசிய கட்சிகள் மக்களவை தேர்தலில் அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி 6% வாக்குகளை பெற்றிருக்கணும். ஓகேவா? தேசிய கட்சியாக இருக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு கண்டிஷன் இதுதான். ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷனில் அப்படி இல்லைன்னா 4 ஸ்டேட்ஸ்க்கான இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட எலெக்ஷனில் வேலிட் ஓட்ஸில் 6% ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். ஓகேவா? அடுத்த கண்டிஷன் என்னென்னா 1 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும். ஓகே, ஸோ அப்போ 1 இல்லைனா அதற்கு மேற்பட்ட ஸ்டேட்ஸில் எத்தனை லோக்சபா சீட்ஸ் வாங்கியிருக்கணும்னா 4 லோக்சபா சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கணும். அடுத்தது இறுதியாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும். எத்தனை பர்சன்டேஜ்? 2% தொகுதிகளில் மினிமம் வெற்றி பெற்றிருக்கணும். ஸோ இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அவங்கள தேசிய கட்சியாக அங்கீகரிப்பாங்க. அடுத்தது மாநில கட்சிகள். ஸோ மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்ல தகுந்த வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை வாங்கியிருக்கணும். 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும். ஓகேவா? அடுத்தது மாநில சட்டமன்ற மொத்த தொகுதிகளில் 3% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனால் அதை வந்து மாநில கட்சியாக அங்கீகரிப்பாங்க. ஸோ சுயேட்சை வேட்பாளர் அப்படிங்கிறவங்க எந்த கட்சியிலும் சேராமல் தானாக மக்களவை அல்லது மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நபர் தான் சுயேட்சை வேட்பாளர்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்த கண்டிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். ஸோ மேலே தெரிவித்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்த கட்சிகளை தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்னு சொல்லுவாங்க. அவற்றிற்கு தேர்தல் ஆணையத்தால் சின்னம் ஒன்றும் ஒதுக்கீடு செய்யப்படும். தேர்தல் குழு சின்னங்கள். 1968ஆம் ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையம், அதாவது தேர்தல் சின்னங்களுக்கான சட்டம் தான் இந்த 1968 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? 1968 மறக்கக்கூடாது.
ஸோ இதன்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள், ஒதுக்கப்படாத சின்னங்கள் அப்படிங்கிற 2 கேட்டகரி இருக்குது. ஒதுக்கப்பட்ட சின்னம் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு மட்டுமானது அப்படிங்கிறது. ஒதுக்கப்படாத சின்னம் அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் சின்னம். ஓகேவா? ஸோ ரீசெண்டாக கூட அந்த யானை சிம்பலுக்கு வந்து ப்ராப்ளம் போயிட்டு இருந்திருக்கும். அப்புறம் ரெட்டை இலை சின்னத்துக்கு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அது எல்லாமே இந்த தேர்தல் குழு சின்னங்கள் அப்படிங்கிற இதுக்கு கீழே தான் வரும். 1968 ஆக்டுக்கு கீழே வரக்கூடியது. அடுத்தது, பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி தாங்கள் விரும்பும் சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட முடியாது. இத்தகைய கட்சி தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்படும் தேர்தல் குழுவில் உள்ள ஏதேனும் ஒரு சின்னத்தை தேர்வு செய்தல் வேண்டும். ஓகேவா? நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் இந்த சிம்பிள் தான் வேணும், நான் இதில் தான் நிற்பேன் அப்படின்னலாம் சொல்ல முடியாது. அவங்க எது சொல்கிறாங்களோ அதில் தான் ஒன்றை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே. பெரும்பான்மை கட்சி. தேர்தலில் ஒரு அரசியல் கட்சியின் வேட்பாளர் மற்ற கட்சிகளின் வேட்பாளர்களை விட அதிக எண்ணிக்கையில் தேர்வு பெற்றிருப்பின் அக்கட்சியானது பெரும்பான்மை கட்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ மெஜாரிட்டி பார்ட்டி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பெரும்பான்மை பெற்ற கட்சி அரசாங்கத்தை அமைத்து ஆட்சி நடத்துகிறது. அக்கட்சி அரசு நிர்வாகத்தை நடத்த அமைச்சர்களை தேர்ந்தெடுத்து நியமிக்கிறது. இது நாட்டிற்கு சட்டம் இயற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மெயினாக நம்ம ஜஸ்ட் டே டு டே லைஃபோடு அப்படியே ரிலேட் பண்ணி படிச்சிட்டோன்னா ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அதுதான் அந்த பாலிட்டியோட ஒரு ஸ்பெஷல் அம்சமே. அப்படியே படிக்கும்போதே நம்ம ஓகே இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது, இப்படி எலெக்ஷன் கமிஷன்ஸ் இருக்குது, அண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக நடந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா மறக்கவே மறக்காது. ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவிப்பது எப்படி? இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும். குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் வாக்காளர் அட்டையை கொண்டிருத்தல் வேண்டும். கட்சி அமைப்பு குறித்த ஆவணத்தை கொண்டிருத்தல் வேண்டும். ஓகேவா? ஸோ இதுதான் 3 கண்டிஷன். ஓகே. அடுத்தது, சிறிய கட்சி என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர் எண்ணிக்கையில் குறைவான எண்ணிக்கையை கொண்ட கட்சி தான் சிறிய கட்சி. எதிர்கட்சி அப்படின்னா மெஜாரிட்டி ஓட் வாங்கினவங்க ஆளுங்கட்சியாக இருப்பாங்க. ஸோ செகண்ட் பிளேஸில் இருக்கவங்க எதிர்கட்சியாக இருப்பாங்க. ஸோ அவங்களும் முக்கியத்துவம் வாய்ந்தது தான். ஏன்னா ஆளுங்கட்சி பண்ணுற விஷயங்களை எதிர்த்து தட்டி கேட்குறது யாரோட வேலை? எதிர்கட்சியோட வேலை. அடுத்த, கூட்டணி அரசாங்கம். ஸோ இதான் இப்போ போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ ஒரு பக்கம் ஒரு கட்சி, இன்னொரு பக்கம் ஒரு கட்சி. ஓகே, நம்ம அந்த பொலிட்டிக்ஸ்குள்ளே போக வேண்டாம். ஓகே. அடுத்தது, பல கட்சி அமைப்பில் சில நேரங்களில் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை ஒரு கட்சி பெறுவதில்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூட்டணி அரசாங்கம் அப்படிங்கிறத அமைச்சிப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக நடந்த எலெக்ஷனில் கூட லாஸ்ட் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஆந்திராவும் பீகாரும் சப்போர்ட் பண்ணி தான் இவங்க வந்திருப்பாங்க இல்லையா? அதுதான். அடுத்தது, தேர்தல் சின்னங்கள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம். தேர்தல் சின்னம் என்பது அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் தான் தேர்தல் சின்னம். அது தேர்தலில் ஒரு முக்கிய பங்கினை வகிக்கிறது. ஓகேவா? ஸோ தேர்தல் இப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிறத விட அந்த சிம்பிளை தான் மக்கள் வந்து ஞாபகம் வச்சுருப்பாங்க. அதனால் இந்த தேர்தல் சின்னம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ விலங்குகளின் சின்னங்களை வழங்குவதை இப்போ வந்து தேர்தல் ஆணையம் நிறுத்தி வச்சுருக்கு. விதிவிலக்காக ஒரே ஒரு 2 இது சிம்பிள் மட்டும். எதெல்லாம் அப்படின்னா யானையும் சிங்கம், இது 2 மட்டும் கொடுப்பாங்க. ஸோ யானை தான் வந்து பகுஜன் சமாஜோடது. இப்போ வந்து டிவிகே அதை வந்து நடுவில் வச்சு 2 சைடு இது வச்சுருக்காங்க. அதுக்கு தான் ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அடுத்தது சிங்கம். ஸோ அதுவுமே கொடுப்பாங்க. தேசிய அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் சின்னம் நாடு முழுவதும் ஒன்றாக இருக்கும். ஸோ அந்த சின்னத்தை வந்து சுயேட்சையாக நிற்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ மாநில கட்சிகளுக்கு அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக ஒரு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும். இதனை வேறு எந்த கட்சியும் அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பயன்படுத்த இயலாது. ஆனால் பல்வேறு மாநிலங்களில் உள்ள மாநில கட்சிகள் தங்களது மாநிலங்களில் இதே போன்ற சின்னத்தை பயன்படுத்தலாம். உதாரணமாக மகாராஷ்டிராவில் சிவசேனை கட்சி, ஜார்க்கண்டில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, இவங்கெல்லாம் வில் மற்றும் அம்பு சின்னத்தை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வந்து ஒரு எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க அவங்களோட சிம்பிள் என்னன்னு சொல்லி, வில் அம்பு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் பார்ட்டி ஆஃப் காங்கிரஸ், ஸோ அவங்களோடது அந்த ஆக்சுவலாக ஐஎன்சி கிடையாது, இன்னொரு காங்கிரஸ் பார்ட்டி இருப்பாங்க, அவங்களோடது வந்து அந்த கிளாக் இருக்கும். ஸோ அந்த கிளாக்கு தான் சிம்பிள். ஸோ கிளாக்கில் வந்து என்ன டைம் காமிக்கும் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. ஸோ 10:10 அப்படிங்கிற டைமில் இருக்கும் அந்த கிளாக் அவங்க சின்னம். ஓகேவா? அது ஒரு கொஷினாக கேட்டிருந்தாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க, ஒரு முக்கியமான கட்சிகளோட சின்னங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்தது தேசிய கட்சி. ஸோ தேசிய கட்சி என்பது இந்தியா முழுவதும் நடைபெறும் தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சி. அதுவே பிராந்திய கட்சினா அந்தந்த மாநிலங்களில் மட்டும் நடக்கக்கூடிய இதில் வந்து
இது பண்ணுவாங்க, போட்டியிடுவாங்க. தேசிய கட்சி குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் வலிமையுடையதாக இருக்கணும். இது 1 அல்லது 2 மாநிலங்களில் வலிமை கொண்டதாக இருக்க வேண்டும். தனக்கென பிரத்யேகமான சின்னத்தை நாடு முழுவதும் கொண்டிருக்கும். இதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் மாநிலத்தில் இத்தகைய சின்னம் வேறு மாநிலத்தில் உள்ள கட்சிக்கும் ஒதுக்கீடு செய்யப்படலாம். இப்போ தான் பார்த்தோம் இல்லையா அந்த வில்லம்பு. மாநில, தேசிய மற்றும் சர்வதேச விவகாரங்களை தீர்த்து வைக்கும். இது பிராந்திய மற்றும் மாநில நலனை மட்டும்தான் வலியுறுத்தும். ஓவராலாக பார்க்க போனால் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறது தேசிய கட்சி, மாநிலத்துக்குள்ளே மட்டும் செயல்படுறது மாநில கட்சி, அவ்வளோதான். ஓகே. ஸோ மக்களாட்சினா டெமோக்ரஸி, தேர்தல் அறிக்கை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, எதிர்க்கட்சி ஆப்போசிஷன் பார்ட்டி, கூட்டாட்சி அமைப்பு ஃபெடரல் சிஸ்டம், தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் சின்னம் எலக்ட்ரல் சிம்பல், அமைச்சர் கேபினட் மினிஸ்டர். இரு கட்சி முறை அப்படிங்கிறது 2 கட்சிகள் இரண்டு பெரிய அரசியல் கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுவது தான் இரு கட்சி முறை. ஓகேவா? இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை எது? பல கட்சி முறை. அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு தேர்தல் ஆணையம். அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன அப்படின்னா பொதுநலன் அடிப்படையில் தான் தோற்றுவிக்கப்படும். ஒரு கட்சி முறை எங்கு நடைமுறையில் உள்ளதுன்னா சீனா. மக்களாட்சியின் முதுகெலும்பாக திகழ்வது எது? அரசியல் கட்சிகள். நமது நாட்டின் ஒவ்வொரு கட்சியும் டேஷ் என்ற அமைப்பில் பதிவு செய்தல் வேண்டும், தேர்தல் ஆணையம். அரசியல் கட்சிகள் மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே பாலமாக செயல்படும். ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆனால் டேஷ் அரசியல் கட்சி தேர்தலில் தனது சின்னத்தில் போட்டியிட இயலாது. பதிவு செய்யப்பட்ட ஐ திங்க் அங்கீகரிக்கப்படாத அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, இது பார்த்துக்கலாம். அடுத்து எதிர்க்கட்சி தலைவர் டேஷ் அந்தஸ்தில் இருப்பார் அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி அந்தஸ்தில் தான் இருப்பார். ஓகேவா? ஓகே. ஆப்போசிஷன் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருப்பார் எதிர்க்கட்சி தலைவர். ஆளுங்கட்சிக்கு ஆப்போசிட்டாக இருப்பார். ஓகே. அடுத்தது மக்களாட்சி. மக்களின் ஆட்சி. தேர்தல் ஆணையம் சுதந்திரமான நியாயமான தேர்தல். பெரும்பான்மை கட்சி அரசாங்கத்தை அமைக்கும். எதிர்க்கட்சி அரசின் கொள்கைகளை விமர்சிக்கும். ஓகே. அடுத்தது பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்ய. நாட்டில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளல் வேண்டும். தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளையும் சமமாக நடத்துகிறது. தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தனி சின்னத்தை ஒதுக்குகிறது. எல்லாமே கரெக்டு தான். அடுத்தது கூற்று பாருங்க. பெரும்பான்மை கட்சி ஒரு நாட்டின் சட்டங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தேர்தலில் பிற கட்சிகளை காட்டிலும் அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது ஆகும். இந்த கூற்று, இந்த பெரும்பான்மை கட்சி அப்படிங்கிறது அவங்க தான் சட்டங்களை உருவாக்குறதுல மெயின் பங்களிப்பாங்க. ஏன் அப்படின்னா தேர்தலில் பிற கட்சிகளை காட்டிலும் அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ இந்த கூற்று காரணம் கூற்றை விளக்குது. ஓகேவா? கரெக்டு தான். காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். கூற்று காரணம் கொடுத்தாங்கன்னா கூற்று வாசிச்சுட்டு ஏனெனில் அப்படிங்கிற ஒரு வேர்டை ஆட் பண்ணி காரணத்தை ரீட் பண்ணிங்கன்னா அது மேட்ச் ஆச்சுன்னா அதுதான் ஆன்சரு. ஓகேவா? அதான் ஒரு சிம்பிள் ட்ரிக்கு. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் மாநில அரசு. இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 லெசன்ஸ் பார்த்துருப்போம். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.